லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கும். அது என்ன மூவின்னு தானே யோசிக்கிறீங்க, இல்லை என்ன அப்டேட்டா இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. இது யாருன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் த்ரிஷா. இவங்க ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான். இவங்க ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய படங்கள்ல இவங்க ரெண்டு பேருமே ரீசன் டைம் பண்றாங்க. நயன்தாரா அவர்கள் கவினோட ஒரு படம் பண்ண போறதா தெரியும். த்ரிஷா அவர்கள் விடாமுயற்சியிலே ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு தெரியும். இந்த மாதிரி இருக்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஜானர்ல படம் பண்ணா அது எவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆகுமா, இல்லை ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகுமா? இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. பட் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கதை காலத்துல ஒரே வருஷத்துல ஒரு படம் வரப்போதா, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை எதை பத்தி தான் யோசிக்கிறேன், மூக்குத்தி அம்மன் பத்தி தான். மூக்குத்தி அம்மன் 1ல நயன்தாரா அவர்கள் பண்ணியிருந்தாங்க, அம்மன் ரோல்ல நயன்தாரா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இதோட பார்ட் 2ல பேரை மாத்தி மாசாணி அம்மன் எடுக்கலான்னு இருந்தாங்க. ஆர்ஜி பாலாஜியோட டைரக்ஷன்ல எடுத்த படம் தான் மூக்குத்தி அம்மன் 1. இது மூக்குத்தி அம்மன் 2னே எடுக்காம மாசாணி அம்மன் எடுக்கலாம், அதுல நயன்தாராவை யூஸ் பண்ணாம த்ரிஷாவை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்தது. இப்போ மாசாணி அம்மன் படம் வரப்போகுது, இதுக்கான ஷூட்டிங் இதெல்லாம் த்ரிஷா அதுல என்கேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்துக்குன்னா மூக்குத்தி அம்மன் 2 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மூக்குத்தி அம்மன் 1ஓட பேனர்ல இருந்தே மூக்குத்தி அம்மன் 2 வரப்போகுது. மூக்குத்தி அம்மன் 2ஓட ப்ரொடியூசர் வேல்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லலாம். இதை தாண்டி மூக்குத்தி அம்மன் படத்தை பத்தின நிறைய விஷயங்கள் வந்தது. இல்ல நயன்தாரா அவர்கள் பண்றாங்க. த்ரிஷா நடக்க போற மாசாணி அம்மன் படத்தோட ப்ரொடக்ஷன் யார் பண்ணுவா அப்படின்னு இருக்கும்போது இது ஏஜிஎஸ் அவர்கள் பண்ணலாம். இது இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. மேபி இவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஆனா ஆர்ஜி பாலாஜி அவர்கள் மாசாணி அம்மன் எடுக்கிறதான்றது 100% கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. மூக்குத்தி அம்மன் 2ல மூக்குத்தி அம்மன் 1 அவர் தான் எடுத்தாரு. மூக்குத்தி அம்மன் 2 கண்டிப்பா இவர் எடுப்பாரா? ஆர்ஜி பாலாஜி இதுல இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. 2 லீட் ஹீரோயின்ஸும் சவுத்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஹீரோயின்ஸ் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு அம்மன் கேட்ட போறது ஃபைன். ஆனா வேற வேற வருஷங்கள்ல இந்த மாதிரி ஒரு கதைகளை வந்தா ஓகே. இவங்க ரெண்டு பேர் போட்டி போடுற மாதிரி, ஆனா ஒரே வருஷம்ல இந்த படம் வந்தா ஓடுமா, இல்லை யாருக்கான சப்போர்ட் அதிகமா இருக்கும், இல்லை இவங்க ரெண்டு பேரோட பர்சனல் கான்ட்ரவர்சிஸ்க்காக இந்த மாதிரியான இது சூஸ் பண்றாங்களா? இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பத்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.